துணை
ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி த கிரேட் அன்லேர்னிங், கற்றதை மறத்தலின் சிறந்த நிலை. முதல் நாள் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதின் தைரியத்தை பற்றி பார்த்தோம். இரண்டாவது நாள் டிராப்பிங், விட்டுவிடுவது. எதை விட்டுவிடுவது? கடன் வாங்கப்பட்ட உண்மைகளை விட்டுவிடுதல். இன்னைக்கு கற்றதை மறத்தல், அன்லேர்னிங்கினுடைய இன்னொரு கோணத்தை நாம் ஆராய போறோம். கற்றதை மறத்தல் என்பது எது பழக்கம் ஆயிடுச்சோ, எது சமஸ்காரம் ஆயிடுச்சோ, அல்லது ஆழமாக பதிந்த அனுமானங்கள்ல இருந்து விடுதலை அடைகிறது. அதிலிருந்து விடுதலை அடைஞ்சு வாழ்வினுடைய புது கோணத்துக்கு வர்றோம். எனவே இன்றைய சூத்திரம் சீயிங் வித்தவுட் கன்க்ளூஷன், முடிவு செய்யாமல் பார்ப்பது. ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பயணம் செய்துட்டே இருந்தாரு. பயணம் செய்துக்கிட்டே ஒரு கடலோரம் பகுதிக்கு வர்றாரு. அது ஒரு காலை பொழுது. அந்த காலை பொழுது நேரத்துல ஒருத்தர் ஒரு பெண்ணுடைய மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அது காலை பொழுது. மேலும் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஒயின் பாட்டில் இருக்குது. இந்த சன்னியாசி நினைச்சாரு, எவ்வளவு கீழ்த்தரமான மனிதரா இருக்காரு. அதிகாலை பொழுதுன்றது கடவுளுடைய நாமத்தை உச்சரிக்க கூடிய நேரம். அதுவும் இந்த மனிதர் ஒயின் குடிச்சிட்டு இருக்காரு. மேலும் பெண்ணாசையில வேற இருக்காரு. இப்படி அந்த சன்னியாசி நினைச்சிட்டு இருக்கும் போது யாரோ திடீர்னு அந்த கடல்ல மூழ்கிட்டாங்க. மூழ்கிட்டு இருக்கும் போது ஒரு அழுகுரல் கேக்குது. யாராவது என்ன காப்பாத்துங்களேன்னு சொல்லிட்டு ஒரு அழுகுரல் கேக்குது. அந்த சன்னியாசிக்கு நீச்சலே தெரியாது. அவருக்கே நீச்சல் தெரியாதுன்னு சொல்லும் போது என்ன பண்றதுன்னே ஒரு புரியாத நிலையில இருக்காரு. அப்போ திடீர்னு இந்த தூங்கிட்டு இருந்த மனிதர் எழுந்துச்சு உடனே அந்த கடலுக்கு ஓடுறாரு. ஓடி போய் அந்த மூழ்கின மனிதரை காப்பாத்திட்டாரு. இப்ப இந்த சன்னியாசி குழப்பத்துல இருக்காரு. இதை என்ன அழைக்கிறது? இவர் நல்லவரா இல்ல கெட்டவரா? எனவே அந்த சன்னியாசி அவர்கிட்ட போனாரு. போயிட்டு கேட்டாரு, யார் நீ, நீ என்ன பண்றன்னு கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, நான் ஒரு மீனவர். நேத்து முழு இரவும் மீன் பிடிச்சதால ரொம்ப டயர்டா இருந்தது. காலையில தண்ணி தாகமாக வேற இருந்தது. அப்புறம் இவங்க என்னுடைய அம்மா. நாங்க ரொம்ப ஏழைகள்ன்றதுனால எங்கள்கிட்ட தண்ணி பிடிக்கிறதுக்கு பாத்திரம் கூட இல்லாம எங்க அம்மா இந்த ஒயின் பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு தன்னுடைய முடிவுகளை நினைச்சு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. அவர் நினைச்சாரு இவர் ரொம்ப மோசமான மனிதர்னு. இப்ப நினைக்கிறாரு அவர் ரொம்ப நல்ல மனிதர்னு. எனவே இன்றைய சூத்திரம் சீயிங் பட் வித்தவுட் கன்க்ளூஷன், பார்ப்பது ஆனால் முடிவு செய்யாமல் பார்ப்பது. பார்ப்பது முடிவுக்கு தாண்டாமல் பார்ப்பது. பார்ப்பது லேபிள் கொடுக்காமல் பார்ப்பது. பார்ப்பது பெயர் கொடுக்காமல் பார்ப்பது. எந்த தருணத்துல நீங்க யாருக்காவது லேபிள் கொடுக்குறீங்களோ அப்ப உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் முடிஞ்சு போயிடுது. உங்களுடைய கண்டறியும் திறன் முடிஞ்சு போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க புதுசா யாராவது ஒருத்தரை பார்க்குறீங்க அல்லது யாராவது ஒருத்தரை பார்க்குறீங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்றீங்க, இவர் நல்ல மனிதர், இவர் கெட்ட மனிதர் அப்படின்னு முடிவு பண்றீங்க. நீங்க யாராவது ஒருத்தரை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு தெரிய வருது அவர் குடிக்கிறாருன்னு தெரிய வருது. உடனே நீங்க ஒரு முடிவுக்கு வர்றீங்க, இவங்க ரொம்ப மோசமான மனிதர்கள்னு முடிவுக்கு வர்றீங்க. நீங்க யாரையோ ஒருத்தரை சந்திக்கிறீங்க, அவர் ஸ்மோக் பண்றாரு. உடனே நீங்க ஒரு முடிவுக்கு வர்றீங்க, ஐயோ நான் இவங்க கூட சேரவே கூடாதுன்னு முடிவு பண்றீங்க. எனவே ஒரு முடிவுக்கு தாவி யாருக்காவது லேபிள் கொடுக்கக்கூடிய, பேர் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. மேலும் எந்த தருணத்துல நாம யாருக்காவது லேபிள் கொடுக்கிறோமோ அந்த நேரத்துல நாம பாரபட்சமுடையவர்களாக ஆயிடுறோம். நீங்க தியானத்துல அமர்றீங்க, உங்களுக்கு சில அனுபவம் ஏற்படுது. உடனே நீங்க இது அமைதி, இது ஆனந்தம், இது மகிழ்ச்சி அப்படின்னு லேபிள் பண்றீங்க.
எந்த தருணத்துல நீங்க உங்க அனுபவத்தை கூட லேபிள் பண்றீங்களோ அப்ப அந்த ஆழம் காணாம போயிடுது. இப்போ உங்களால ஆழமான அனுபவங்களை செய்ய முடியாது. ஏன்னா நீங்க அங்கேயே ஸ்டக் ஆயிட்டீங்க. ஒரு டாக்டர் வர்றாரு, அவர் ஒரு பேஷண்ட்டுடைய 1-2 கம்ப்ளைண்ட்டை கேட்குறாரு. உடனே ஒரு முடிவுக்கு வர்றாரு, இது மலேரியான்னு. இன்னொரு டாக்டர் வர்றாரு, அவரும் கம்ப்ளைண்ட் கேட்குறாரு. அவர் சைலண்ட்டாக இருக்காரு, ஆழமாக கவனிக்கிறாரு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவர் சரியான டயக்னாசிஸ்க்கு வராரு, அதாவது சரியாக கண்டறிகிறாரு நோயை பற்றி. நம்ம பாஸ் பண்ணலாம், ஜம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பாஸ் பண்ணலாம். யாரையாவது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னால் 1 minute ஆஃப் சைலன்ஸ் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே இன்றைய சூத்திரம் சீயிங் பட் நாட் ஜட்ஜிங், பார்ப்பது ஆனால் முடிவு செய்யாமல் இருப்பது. சீயிங் பட் நாட் இன்டர்பிரட்டேட்டிங், பார்ப்பது ஆனால் விளக்கம் கொடுக்காமல் இருப்பது. முடிவுகளை பார்க்கறதுன்றது கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் பார்ப்பது, சீயிங் இஸ் ஃப்ரீடம், பார்க்கறதுன்றது சுதந்திரம். 2 பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஓ இது ரொம்ப மோசமானது. இன்னொருத்தர் சொல்றாரு, ஓ இது ரொம்ப நல்லதுன்னு. இது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. இப்போ அந்த முடிவுகள் நம்மளுடைய கண்டறியும் திறனை பிளாக் பண்ணிடுது. Seeing without conclusion is alert observation. முடிவு செய்யாமல் பார்ப்பதென்பது விழிப்புணர்வோடு கவனிப்பது. அது அஜெண்டா. அஜெண்டா இல்லாத கவனம், அது விழிப்புணர்வோடு பார்ப்பது. இது கெட்டது, இது நல்லது, இவர் ஞானி, இவர் அஞ்ஞானி, இப்படின்னு உடனே ஒரு லேபிள் கொடுக்கறது. இதெல்லாமே ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய பழக்கமாக இருக்குது. ஒரு முடிவு கட்டி ஒரு லேபிள் கொடுக்குறோம். ஆனால் த ரியல் லேர்னிங், உண்மையாக கற்றுக்கொள்வதுன்றது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, எப்போ நாம் அந்த கன்க்ளூஷனை விடுறோமோ, முடிவெடுக்கிறத விட்டுட்டு வெறுமனே பார்க்குறோமோ, அப்போ தான் அங்கே லேர்னிங்கிறது ஆரம்பமாகுது. உண்மையான கற்றுக்கொள்தல் அப்படின்றது அங்கே தான் ஆரம்பமாகுது. வெறுமனே அதை பாருங்க, கவனிங்க. மைண்ட்ஃபுல் அப்சர்வேஷன், விழிப்புணர்வோடு கவனிக்கிறது, இது ஆழத்தை கொடுக்கும். யாருக்காவது லேபிள் கொடுக்கறதுல நம்ம ரொம்ப சேஃபாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம். அதுவும் அது ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு கூட. ஆனால் முக்கியமான விஷயம், நமக்கு யாரை பற்றியும் எதுவுமே தெரியாது. நமக்கு நம்மளை பற்றியே எதுவும் தெரியாது. நம்மளை பற்றின நாலேஜே நமக்கு கிடையாது. அப்புறம் எப்படி மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லேபிள் கொடுக்க முடியும்? திஸ் இஸ் அ காக்னிட்டிவ் டிஃபென்சிவ் மெக்கானிசம். இது அறிவு சார்ந்த தற்காப்பு முறை. ஆனால் நாம் ஏதோ ஒரு முக்கியமான ஒன்றை மிஸ் பண்ணிடுவோம். இது ஒன்றும் பழைய முடிவுகளை புது முடிவுகளால் ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. பழைய லேபிள்ஸை புது லேபிள்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. இது சாட்சி பார்வையாளராக கவனிக்கிறது. மேலும் இது ஒரு பிராக்டிஸ், ஒரு பயிற்சி. இது அனுமானம் கிடையாது. எந்த தருணத்தில் நாம் அனுமானம் செய்கிறோமோ அங்கே நாம் ஸ்டாப் ஆயிடுறோம். இந்த உலகம் ரொம்ப அழகான ட்ராமா. காட்சிகள் வரும், காட்சிகள் போகும். விஷயங்கள் வரும், விஷயங்கள் போகும். மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருவாங்க, அப்புறம் போவாங்க. வாழ்க்கை என்பது ஒரு ஃப்ளோ, ஒரு பாய்வு. எந்த தருணத்தில் நாம் ஒரு பேர் வைக்கிறோமோ அங்கே பற்றுதல்ன்றது ஆரம்பமாகுது. எந்த தருணத்தில் நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஒரு செல்ல பேர் கொடுக்குறோமோ அங்கே பற்றுதல் ஆழமாயிடுது. இங்கே யாரோ ஒரு அந்நியமான ஒருத்தரை சந்திக்கிறீங்க, அப்புறமா அவர் உங்களுக்கு ரொம்ப தெரிந்த நபர் ஆயிடுறாரு, அப்புறமா அவர் உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அப்புறம் எந்த நேரத்தில் நீங்கள் அவருக்கு ஒரு செல்ல பேர் கொடுக்குறீங்களோ அப்போ பற்றுதல் ஆரம்பமாயிடுது. உறவுகள் மற்றும் பெயர் கொடுக்கிறது, இது இரண்டுமே பந்தனத்தை கொண்டு வந்துடுது. நீங்கள் ஒருத்தரை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு அவரை பிடிக்கவே இல்லை, உடனே
இவர் நல்லவரே இல்லை அப்படின்னு லேபிள் கொடுக்குறீங்க. இவர் இதை செஞ்சுட்டாரு, நான் இவர்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ எந்த தருணத்துல நீங்க ஒரு முடிவுக்கு வர்றீங்களோ அப்ப அந்த முடிவுகள் உங்களுடைய ஃபியூச்சர் ரியாக்ஷன்ஸை உருவாக்கிடுது. தியான கலை என்பது புதுமையின் கலை. நீங்க யாராவது ஒருத்தரை சந்திக்கிறீங்க அப்படின்னா அவரை முதல் முறை சந்திச்ச மாதிரி நீங்க பாருங்க. எந்த தருணத்துல நீங்க ஒருத்தரை பழைய அனுபவங்களோட சந்திக்கிறீங்களோ அப்ப நீங்க அந்த நபரை மிஸ் பண்ணிடுறீங்க. இப்ப அவர் ஆத்மாவே இல்லை. அவர் யாரு? பழைய முடிவுகளால் ஆக்கப்பட்ட மனிதர். தியான கலை என்பது புதுமையின் கலை. இப்ப என்ன இருக்குதோ அதுதான் புதுமை, பழசு எதுவுமே இல்லை. புதுமையை கொண்டாடுறது, ஒவ்வொரு தருணத்தையும் இதுதான் என்னுடைய கடைசி தருணம்னு வாழ்றது, இதுதான் என்னுடைய மிக சிறந்த தருணம்னு வாழ்றது, இந்த தருணத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியமில்லை அப்படி வாழ்றது. இதுதான் வாழ்க்கையினுடைய பரவச நிலை. ஒரு பெண் இருந்தாங்க. ஏர்போர்ட்டில் அவங்க ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே பக்கத்தில் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டில் இருந்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரும் அதே பேக்கெட்ல இருந்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. இந்த பெண்ணுக்கு பயங்கர கோபம். ஆனால் எதுவுமே சொல்லலை அவரை. ஆனால் நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் இவ்வளவு மோசமாக இருக்காரு, என்கிட்ட கேட்காம என்னுடைய பிஸ்கெட் பேக்கெட்ல இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த பெண்ணு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, அவரும் சாப்பிட்டுட்டே இருந்தாரு. இந்த பெண் ஒரு பிஸ்கெட் எடுக்கிறாங்க, அவர் ஒரு பிஸ்கெட் எடுக்கிறாரு. இந்த ஆள் மேல இந்த பெண்ணுக்கு உள்ள அவ்வளவு கோபம் நிரம்பி இருக்குது. அப்புறம் கடைசியா ஒரே ஒரு பிஸ்கெட் தான் மீதி இருக்குது. இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆர்வம், அவர் என்னதான் பண்றாருன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம். அவர் அதை எடுத்தாரு. எடுத்து அந்த பிஸ்கெட்டை ரெண்டா உடைச்சு அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க உடனே அதை பிடுங்கிட்டாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய ஃப்ளைட்டும் வந்துருச்சு. அவங்களுடைய எல்லா பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கேட்டுக்கு நகர்றாங்க. இருந்தால் என்ன இவ்வளவு மோசமான ஆளா இருக்காரேன்னு நினைச்சுக்கிட்டே போறாங்க. கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்ல, கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல, ஒரு கர்டசி இல்ல, இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரி எண்ணங்களோட போறாங்க. அவ்வளவு கோபங்களால நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்புறமா அந்த ஃப்ளைட் ஏறிட்டாங்க. அவங்க சீட்ல உட்காந்துட்டாங்க. இப்போ எந்த புக்கை படிச்சுட்டு இருந்தாங்களோ அதை முடிக்கிறதுக்காக திருப்பி எடுத்து படிக்கிறாங்க. அப்புறமா அவங்க பேக்கை ஓபன் பண்றாங்க. அவங்களுடைய பிஸ்கெட் பேக்கெட் உள்ள இருக்குது. எனவே அவங்க அந்த மனிதருடைய பிஸ்கெட் பேக்கெட்ல இருந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க. யார கொஞ்சமும் மேனர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களோ, யார ரொம்ப மோசமான ஆளுன்னு சொன்னாங்களோ, யாருக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லைன்னு சொன்னாங்களோ அவருடைய பிஸ்கெட் பேக்கெட்ல இருந்து எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவர் போயிட்டாரு. இப்படி நாம முடிவுகளுக்கு தாவிடுறோம். உடனே ஒரு விதமான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். எந்த தருணத்துல நீங்க யாரோ ஒருத்தர் கலர் ட்ரெஸ் போட்டு ஒயிட் ட்ரெஸ் போடாம இருக்கிறத பார்க்குறீங்களோ உடனே ஐயோ இவர் ரொம்ப மோசமான ஆளு, இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும், இவங்கெல்லாம் நல்லவங்களே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றது. எந்த தருணத்துல யாராவது ஒருத்தர் பிரம்மா குமாரிஸ் பத்தி எதுவுமே தெரியாதுன்றது உங்களுக்கு தெரிய வருதோ உடனே ஒரு முடிவுக்கு வர்றீங்க, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க, இவங்கெல்லாம் ரொம்ப அன்சிவிலைஸ்டான ஆளுங்க, இவங்கெல்லாம் அக்ஞானி அப்படின்னு ஒரு லேபிள் கொடுக்குறீங்க. இதெல்லாமே உங்களுடைய கண்டறியும் திறனை பிளாக் பண்ணிடுது. ஒவ்வொருத்தரையுமே நீங்க முதல் முறை பார்க்கறது போல பாருங்க. அவர் வெறுமனே ஆத்மா இல்லை, பலவிதமான சமஸ்காரங்களுடையவர். அவரு தெய்வீக ஆற்றலுடைய ஒரு ஆத்மா. எனக்குள்ள என்ன தெய்வீகம் இருக்குதோ அதே தெய்வீகம் அவருக்குள்ளேயும் இருக்குது. நான் யாரு அவரை தவறா ஜட்ஜ் பண்றதுக்கு? என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்போதுமே தவறானது. எனக்கு எப்போதுமே அந்த குறுகிய பார்வை தான் இருக்குது. நான் விஷயங்களை அப்படியே பார்க்கறதில்ல. எனவே தியான கலை என்பது பார்க்கும் கலை. இதற்கு சுவாச விழிப்புணர்வு என்பது ரொம்ப அழகான பயிற்சி. இந்த ஒரு கலையை மட்டும் நீங்க கத்துக்கோங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்.
சுவாசம் உள்ள வருது, சுவாசம் வெளியே போகுது. ஆனபான சதி. சதி என்றால் விழிப்புணர்வு. வெறுமனே சுவாசத்தை மட்டும் கவனிங்க. சுவாசம் வருது, சுவாசம் போகுது. இந்த ஒரு டெக்னிக்கை மட்டும் கற்றுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப முட்டாள்தனமாக தெரியும், ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா மனதும் சுவாசமும் கனெக்ட் ஆகி இருக்குது. எந்த தருணத்தில் மனம் மாறுதோ அப்போ சுவாசம் மாறுது. நீங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது மனதை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. சுவாசமும் மனமும் ஒன்று. மனம்தான் சுவாசம், மேலும் சுவாசம்தான் மனம். எனவே கண்ணை மூடிக்கோங்க. வெறுமனே இங்கே கவனிங்க. சுவாசம் வருது, சுவாசம் போகுது. எந்த முடிவுகளும் இல்லாமல் வெறுமனே கவனிங்க. எதையும் கையாள வேண்டாம், பிராணாயாமாலாம் வேண்டாம். பாருங்க, எவ்வளவு நேரம் உங்களால் எந்த கன்க்ளூஷன்ஸுக்கும் வராமல் இருக்க முடியுது, எந்த முடிவுகளுக்கும் வராமல் இருக்க முடியுது, எந்த லேபிளிங்கும் கொடுக்காமல் இருக்க முடியுது. எவ்வளவு நேரம் உங்களால் அப்படி இருக்க முடியுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் வாட்ச். வெறுமனே கவனிங்க. எந்த லட்சியமும் இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லாமல் வெறுமனே பாருங்க. சுவாசம் உள்ள வருது. ரைட் நாஸ்ட்ரில் அல்லது லெஃப்ட் நாஸ்ட்ரில், அதை பற்றி கவலைப்படாதீங்க. வெறுமனே கவனிங்க. மேலோட்டமான சுவாசம், ஆழமான சுவாசம். வெறுமனே கவனிங்க. பாருங்க, மனம் எங்கே போகுதுன்னு பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1, உட்காருங்க. ஸ்டெப் நம்பர் 2, முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 3, கண்ணை மூடிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4, எந்த அசைவும் இல்லாமல் கவனிக்க ஆரம்பிங்க. இப்படி உங்களால் டெய்லி 5 minutes உட்கார முடியுதுன்னா அப்புறம் 10 minutes, அப்புறம் 1 hour எந்த அசைவும் இல்லாமல் வெறுமனே கவனிக்கிறது. இந்த சுவாசத்தில் நீங்கள் மாஸ்டரி அடையணும். இந்த பயிற்சி உங்களுக்கு முடிவுகளுக்கு போகாமல் வெறுமனே பார்க்கக்கூடியதில் உதவி செய்யும். இது பிரக்ஞை நிலை அடைகிறதுக்கும், மன அமைதி பெறுவதற்கும், அந்த சமநிலையை அடைவதற்கும் இது ஒரே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். நாம் எந்த பாதிப்பும் அடையாமல் இருப்போம். யாராவது புகழ்வாங்க, யாராவது குற்றம் சொல்வாங்க, யாராவது வருவாங்க, வந்து யாராவது பாராட்டுவாங்க, யாராவது அவதூறாக பேசுவாங்க. எந்த அவதூறுகளும், எந்த பழி சுமத்தலும், எந்த புகழும் பாராட்டும் ஆத்மாவை தொடாது. நீங்கள் டிட்டாச்சாக இருப்பீங்க. எனவே அதுதான் இன்றைய சூத்திரம். நீங்கள் எந்த முடிவுக்கும் வராமல் வெறுமனே பாருங்க. ஸ்லோ ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருங்க. இது ரியாக்ட் பண்ணுறத பற்றினதில்லை. கவனிங்க, பாருங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, பாஸ் பண்ணுங்க. செயல்களுக்கு முன்னால் இந்த பாஸ், ரியாக்ஷனுக்கு முன்னால் இந்த சைலன்ஸ். இது உங்களை சாந்தப்படுத்தும். இது உங்களுடைய வேஸ்ட் தாட்ஸின் பேட்டரியை ஸ்டாப் பண்ணும். இல்லைனா நம்ம யாராவது முகத்தை பார்த்த உடனே அவங்க முகபாவனைகளை நாம் முடிவு செய்வோம். ஓ, இந்த ஆள் சரியே இல்லை, இவர் என்னை ரொம்ப கோபமாக பார்க்குறாரு, இவர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காரு, இவர் என் மேலே வருத்தத்தில் இருக்காரு. இப்படி அந்த மனிதர்களுடைய முகபாவனையை வச்சு உடனே நீங்கள் முடிவு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ முடிவுகளை விட்டுடுங்க, லேபிளிங்கை விட்டுடுங்க, பேர் கொடுக்கறத விட்டுடுங்க. எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. புது நாள் போல
புது நபர் போல. இதுக்கு முன்னால இந்த நபரை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி பாருங்க. சுமைகளை விட்டுடுங்க. பழைய பதிவுகளினுடைய சுமைகளை விட்டுடுங்க. புதுமையின் புது பயணத்தை தொடங்குங்க. ஓம் சாந்தி. மரப்பில் பிறக்கும் ஆத்மா ஒளி, மரப்பில் பிறக்கும் ஆத்மா ஒளி, மரப்பில் பிறக்கும் ஆத்மா ஒளி, மரப்பில் பிறக்கும் ஆத்மா ஒளி. மௌனமே என் வழி, தேக நினைவு கரையும் போது பாபா நினைவே சுடரொளி. மரப்பில் பிறக்கும் ஆத்மா ஒளி. சாந்தி என் நிலை, நான் ஆத்மா என்ற உண்மையிலே விழிக்கிறது என் காலை. பழைய நினைவுகள் பனி போல் கரையுது, சுமந்த பாரங்கள் இன்றோ விலகுது. எதிர்பார்ப்பும் ஆசையும் அமைதியில் உறங்குது. ஒரே